ஸோ நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், அதாவது நான் படிக்க போகிறேன் அப்படின்னு. அதாவது குரூப் 2 எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என் லைஃப் ஷெடியூலில் என்னால் பண்ண முடியல. 2 நாள் ஆயிடுச்சு. ஆனால் நான் ஒரு பேஜ் கூட எடுத்து வச்சு படிக்கல. ஏன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நமக்கு டிசிப்ளின் இல்லையா, இல்லை நமக்கு ஒழுங்கான கோல் இல்லையா, இல்லை நமக்கு ப்ராப்பர் பிளான் இல்லையா, இல்லை நமக்கு டைம் இல்லையா, இல்லை நம்ம தான் எல்லாத்துக்கும் காரணமானு எனக்கு ஒரு டவுட்டு. ஸோ எனக்கு இதில் கண்டினியூ பண்ணுவேனான்னு தெரில. நான் இன்னும் ஆரம்பிக்கல. ஆனால் அதுக்குள்ளேயும் நான் என்னை முடிச்சிட்டேன். நானே என்னை முடிச்சு கட்டிக்கிட்டேன். ஸோ இதிலிருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, நான் ஒன்றுக்குமே லாக்கி இல்லாத மாதிரி தான் நான் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ சரி, கண்டென்ட் கிரியேஷனாச்சும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னுக்காக தான் இது 2வது வீடியோவாக நான் சொல்லியிருந்தேன். நான் தினம் 1 மணி நேரம் படிப்பேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 2 நாள் நானே பார்த்தேன், என்னால் படிக்க முடியல. ஸோ சரி, கண்டென்ட் கிரியேஷனை ஃபஸ்ட்டு ஒரு ப்ரியாரிட்டி கொடுப்போம். முதல்ல அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருப்போம். ஸோ அதை வச்சு நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா படிக்கிறதுங்கிறது ரொம்ப போர் அடிக்குது, தூக்கம் வருது, இந்த பிரச்சனை நிறையா இருக்கனால அதை ப்ராப்பராக கொண்டு போக முடியல. ஸோ கண்டென்ட் கிரியேஷன்னா என்ன கண்டென்ட் போடுறதுன்னு ஒரு டவுட்டு. எப்படி அதில் என்ன சிலபஸ் இருக்கும், அதை படித்தா தூக்கம் வரும், அந்த மாதிரி மைனஸ் இருக்குதோ, இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேஷனு என்ன கண்டென்ட் போடலாங்கிறது ஒரு மைனஸு, இல்லை எப்படி எடிட் பண்ணுங்கிறது ஒரு மைனஸு, இல்லை நமக்கே ஒரு டிமோட்டிவ் ஆகும். என்னடா இது, நம்ம போய் போட்டோம் ஆனால் வியூஸ் வரலையே அப்படின்னு தான் தோணும். ஸோ இதுக்கு நமக்கு என்ன மைண்ட் செட் தேவைன்னு எனக்கு நிஜமாக புரியல. ஆனால் அது தேடி எடுத்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன். ஸோ நம்ம பார்த்தது லேசினஸ். முதல்ல லேசினஸ், அடுத்து இன்கன்சிஸ்டன்ட். ஓகேங்களா, இந்த 2 விஷயம். அப்புறமேட்டு பயம், நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு. இந்த 3 டாபிக் தான் இப்போ நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறது. அதாவது ஒர்க் லோட் அதிகமாக இருக்குது. நான் டிஎன்பிசி குரூப் 2க்கு படிக்கணும். குரூப் 4 நமக்கு பெருசு, நான் குரூப் 2க்கு போயிட்டேன். எப்படி என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் அன்றைக்கி என்ன சொன்னிச்சுன்னா, உன்னால் படிக்க முடியும் கார்த்தி, நீ படி அப்படிங்கிற மாதிரி சொன்னிச்சு. ஆனால் இப்போ என்ன சொல்லுதுன்னா, உனக்கு இதெல்லாம் வராது, கம்முன்னு இருந்தீங்கன்னா அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கே அது பாடம் எடுக்குது. அது எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கும். நான் அதை பேச்சு கேட்கறேன்னா நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பேன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கே புரியல. சரி, இதை ஒரு வீடியோவே எடுத்து போடலாம், ஏன்னா இது எனக்கு ப்ரூஃபாக இருக்கட்டும். ஏன்னா நாளைக்கு நான் பார்த்தா கூட என்னடா கார்த்தி இப்படிலாம் பேசியிருக்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ இதுதான் உங்ககிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதாவது லைஃப்பில் நிறையா கோல்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் யார் அது கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ் ஆவாங்க. நான் விட்டு கொடுக்கல, அது எனக்கு தெரியல, எனக்கு புரியல. ஒருவேளை டைம் இருந்தேலும் நான் அப்படி பண்ணுவேனா, இல்லை டைம் இருந்தால் நான் படிப்பேனா, இல்லை டைம் இருந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேனா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு என்னன்னே புரியல. இந்த வருஷம் ஆரம்பிச்சதுலேருந்தே 1.5 மாதம் ஆக போகுது. அதாவது 1 மாதம் 10 நாள் ஆக போகுது. நான் கண்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிக்கணும்னு 1ஆம் தேதியே முடிவு பண்ணிட்டேன். ஒரே ஒரு வீடியோ தான் போட்டேன். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல. அதே மாதிரி படிக்கணும்னு பிப்ரவரி 1 ஆரம்பித்தேன். பிப்ரவரி 6க்கு படிக்கலான்னு முடிவு பண்ணேன். பிப்ரவரி 7 காற்று மாதிரி போயிடுச்சு. ஸோ என்னடா இது, என்ன ஒன்றுமே புரிஞ்சிக்கவே முடியலையே, ஒருவேளை நம்ம தான் எல்லாத்துக்கும் பிரச்சனையோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. என் லைஃப்பை நான் இப்படி எடுத்து காரி துப்பக்குள்ள. ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன சொல்கிறது, அதாவது படிக்கணும், இல்லைன்னா ஏதோ ஒரு தொழிலை ஒன்று பார்க்கணும். நமக்கு படிக்கிறதுல கொஞ்சமாச்சும் படித்து ஏதாவது வேலைக்கு போனால் நாளைக்கு நமக்கு ஏதாச்சும் ஆகும். பிற்காலத்தில் திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி எதுக்காச்சும் ஆக போகுது. சப்போஸ் நம்ம பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம டைமு எனர்ஜி எல்லாம் போடணும். நம்மளுக்கு கவர்மெண்ட் வேலையாக இருந்துச்சுன்னா நமக்கு சண்டே சாட்டர்டே லீவ் விடுவாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் தலைவன் நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் இழுத்து போற்றி ஒரே தூக்கம். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, பார்ப்போம், ஏதாச்சும் கண்டென்ட் கிரியேஷன் ஃபஸ்ட்டு போடுறேன். இதை கன்சிஸ்டண்ட்டாக இருந்துட்டேன் அப்படின்னா அதை வச்சு அடுத்த வீடியோ போடலாங்கன்னு, இதுதான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஏதாச்சும் பண்ணணும். ஸோ ஏதாவது புக்கு படிக்கலான்னு பார்த்தா புக்கை மட்டும்தான் படிக்கிறேன், அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன். இல்லை அன்றைக்கி ஏதாவது ஷெடியூல் போடலான்னு ஷெடியூல் மட்டும்தான் போடுறேன், அதை பண்ண மாட்டேங்கிறேன். சரி, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. சரி, கேம் விளையாடலான்னா கேம் மட்டும்தான் விளையாடுறேன். கண்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிக்கலான்னா ஒரு நாள் ஆரம்பிக்கிறேன், ஒரு நாள் நானே எண்டு கார்டு போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கனால
பிரச்சனையிலிருந்து போகாமல் பிரச்சனை கூடயே போக போகிறோம் நம்ம. ஸோ இதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்னு நினச்சேன். ஸோ நாளைக்கு பார்க்கலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வேறு வேலை இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று தெரிஞ்சு உங்ககிட்ட சொல்லணும். இல்லை நான் சொல்லிவிட்டு அதையே நான் பார்த்து நான் மோட்டிவேட் ஆகிப்பேன். ஸோ அவ்வளோதான் உங்ககிட்ட சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச்.